நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் நடுவு நிலைமை. கெடுவல் யான் என்பதறிக தன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செயின். விளக்கம்: தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் போட்டி. கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வைத்திலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல். பரிசு பொருட்கள் கொடுப்பதை தவிர்க்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. கமலை நம்பி சென்றவர்கள் இன்று நடுத்தருவில் நிற்கின்றனர். பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பெறப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, பாஜக, அதிமுக, லாஜக, தாவேக, பாமக, நாதக, விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் என 442 பேர் 514 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதில் முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் என 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்து மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி புதுவையில் உள்ள 17 தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்களில் 30 தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை செய்யப்பட்டது. இதில் மாற்று வேட்பாளர்கள் மற்றும் ஏபி படிவமின்றி அரசியல் கட்சி சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தவர்கள் என 77 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக, அதிமுக, லாஜக, தாவேக, பாமக, நாதக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 365 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் அவர்கள் சமர்ப்பித்திருந்த இதர மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாளாகும். மதியம் 3 மணி வரை மனுக்கள் பெற அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. நெல்லித்தோப்பில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆனந்த் பாபு, உருளையன்பேட்டையில் மதிமுக வேட்பாளர் பாண்டுரங்கம், மண்ணாடிப்பட்டில் தேமுதிக வேட்பாளர் தமிழ்ச்செல்வி, நெட்டப்பாக்கத்தில் தேமுதிக வேட்பாளர் வேலு, வில்லியனூரில் விசிக வேட்பாளர் பரசுராமன், பாகூரில் சிபிஎம் வேட்பாளர் இளவரசி, முத்தியால்பேட்டையில் சிபிஎம் வேட்பாளர் சரவணன், தட்டாஞ்சாவடியில் சிபிஐ வேட்பாளர் சலீம், லாஜக சார்பில் பாகூரில் ரிச்சர்ட் எம்எல்ஏ, ரீகன், நெல்லித்தோப்பில் ஜர்ன்டீன் மற்றும் சுயேட்சைகள் என 71 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து மாலை புதுவையில் உள்ள 30 தொகுதிகளுக்கு 294 பேர் அடங்கிய இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மோதிரம், சிலிண்டர், வாளி, குக்கர் உள்ளிட்ட பல்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது. நாளை முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இணையாக சுயேட்சைகளும் தங்களது சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். இதனால் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. புதுவையில் உள்ள 30 தொகுதிகளுக்கு நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் உழவர்கரை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, நெட்டப்பாக்கம் ஆகிய
4 தொகுதிகளில் அதிகபட்சமாக தலா 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக ஊசுடு தொகுதியில் 5 பேரும், உப்பளம் மற்றும் நெடுங்காடு தொகுதியில் தலா 6 பேரும் களத்தில் உள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் அரிமா தமிழன், நெட்டப்பாக்கத்தில் போட்டியிடும் அமுதவன் ஆகியோருக்கு வாலி சின்னமும், உழவர்கரையில் போட்டியிடும் புஷ்பலதாவிற்கு கரும்பலகை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை கண்காணிக்க முதன்முறையாக ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் புதுச்சேரி செய்தியாளர்களுக்கான தேர்தல் குறித்த பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி வருவதாகவும், கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனாமில் 10, மாஹே பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருவதாகவும், இதை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள 5 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக இருப்பதாகவும், இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. இதில் புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு நபர் பணம் கொடுக்குற நபர் இருந்தாருன்னா அவரை தூரத்துலேருந்து ஃப்ளைங் ஸ்குவாட் கிட்டக்க நெருங்குற டைமில் தான் தெரிஞ்சிருது. அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமில் ஒரு லேக்னாவாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ட்ரோன் டீமை இந்த முறை லான்ச் பண்ணுறோம். 30 தொகுதிக்கு இருக்குமா சார்? அந்த 30 தொகுதியாக இருக்கும். டோட்டல் சீஷர்ஸ் இல்லையா, வேல்யூ எக்ஸாக்டான வேல்யூஸ் ப்ரெஸ் நோட்டில் சொல்கிறோம். ஏறத்தாழ தான் சொல்கிறோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்புறம் டோட்டல் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.25 கிலோ தங்கம் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வித் நம்பர்ஸோட இன்னைக்கு கூட வர ப்ரெஸ் நோட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சேர்ந்துடும். ஈவினிங்குள்ளே வந்து அனுப்புறதுக்கான. ராம நவமியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதில் 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு 36 அடி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராம நவமி விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவாடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள 36 அடி ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு பூர்ணாகதி நடைபெற்றது. கடம் புறப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு பூர்ணாகுதி நடைபெற்று கடம் புறப்பட்டது. முன்னதாக விசேஷ மூல மந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தரிசன நிலங்களுக்கு யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் இன்று மாலை சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள்.
கமலை நம்பி சென்றவர்கள் இன்று தெருவில் நிற்பதாகவும் அவர் செய்தது தியாகமில்லை துரோகம் என புதுச்சேரியில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை, முதியோர், விதவை பென்ஷன் உயர்வு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், புதுச்சேரியின் வளர்ச்சி தொடர இந்த அரசு தொடர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இண்டி கூட்டணி என்ற பெயர் மட்டுமே இருப்பதாகவும், கூட்டணி இல்லை என தெரிவித்தவர், அந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் தாங்களே தங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்றார். ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ற பெயரில் புதுச்சேரி மக்களை காங்கிரஸ் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டை இலக்கத்துடன் கூடிய பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என தெரிவித்த வானதி சீனிவாசன், கமலை நம்பி சென்றவர்கள் இன்று தெருவில் நிற்பதாகவும் அவர் செய்தது தியாகமில்லை துரோகம் என விமர்சனம் செய்தார். தேர்தல் எதுங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு? 2 பேரும் ஒன்று கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா? 2 பேரோட வாக்கையும் அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ஒன்னா சேர்த்துக்கொண்டு சொல்லுவாங்களா? ஃப்ரெண்ட்லி ஃபைட்ல லாஜிக்கே இல்லாம மக்களை ஏமாத்த முடியுங்கிறதுல இதெல்லாம் ஒரு பதில். இது ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா? எலெக்ஷனுங்க நிச்சயமாங்க. இங்க திமுக காங்கிரஸ் பிரிஞ்சிருக்காருல்ல, சேர்ந்திருந்தாலே எங்களுக்கு தான் சாதகம். இதுல என்ன சந்தேகம்? அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, முடிச்சிட்டாரு. அவரோட அசைன்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ டெல்லியில கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். அவரை நம்பி பின்னால போனவெல்லாம் தெருவில் நிக்கிறாங்க. அதாங்க, ஒரு கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, ஆயிரக்கணக்கில் அவர் பின்னாடி போறாங்க. அந்த கட்சிக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றாங்க. கூட போய் நின்று 5 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் அவர் மட்டும் எம்பி ஆயிட்டு இருக்கிற கூட இருக்கிறவனெல்லாம் தியாகம் பண்ணுங்கிறாரு. இதுக்கு பேர் தியாகமா? கமல் செய்தது தியாகம் அல்லங்க, துரோகம். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வாலி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக காங்கிரஸ் இடையிலான குழப்பத்தால் முதலில் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் தனியாக 3 தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்து நெட்டப்பாக்கம், ஊசுடு, உழவர்கரை ஆகிய தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்கள் மனு செய்தனர். காங்கிரஸ் நிலைப்பாட்டால் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணியே சிதைந்து போன சூழலில் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிட உள்ளனர். இதில் நெட்டப்பாக்கம் வேட்பாளர் அமுதவன் கட்சியின் ஏபி படிவம் தரவில்லை. இதனால் அவரின் மனு சுயேட்சையாக ஏற்கப்பட்டது. ஊசுடு வேட்பாளர் அரிப்புத்திரி, உழவர்கரை வேட்பாளர் புஷ்பலதா ஆகியோர் மனுக்கள் கட்சி சார்பில் ஏற்கப்பட்டாலும் அவர்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுச்சேரியில் பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமும் அனுப்பவில்லை. இதனால் அவர்களுக்கு சுயேட்சை சின்னங்கள்தான் வழங்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 3 பேருக்கும் வாலி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுவை நுகர்வோர் எதிரொலி சார்பில் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையுடன் முப்பால் இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் புதுவை நுகர்வோர் எதிரொலி சார்பில் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையுடன் முப்பால் இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டது. பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி ரேவதி வரவேற்றார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குனர் முத்து மீனா தலைமையேற்றார். விழாவில் புதுவை நுகர்வோர் எதிரொலி தலைவர் வீரசேகரன் நுகர்வோர் விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றினார். முப்பால் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் கலியபெருமாள், பொதுச் செயலாளர் பாவலர் காமராசு முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி தாளாளர் முனைவர் கிறிஸ்டிராஜ், ஜிபி லெத்தஸ் உரிமையாளர் புரவலர் பன்னீர்செல்வம், கலைரத்னா பத்மநாதன் அவர்களும் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி தாளாளர் முனைவர் கிறிஸ்டிராஜ், ஜிபி லெதர்ஸ் உரிமையாளர் புரவலர் பன்னீர்செல்வம், கலைரத்னா பத்மநாதன் அவர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளி மாணவிகள் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. கவிஞர்கள் படைப்பாளி பைரவி, கலைரத்னா பத்மநாபன், கலைச்சுடர் பாரதி, ஓவிய கலைஞர் பரமேஸ்வரன், சரஸ்வதி வைத்தியநாதன், கலைமாமணி மதுரை கலியபெருமாள், மரபு கவிஞர் குமரவேல்
ஆசிரியர்கள் அமரஜோதி, வேல்விழி, சிவக்கொழுந்து, கலைரத்னா, பிரமிளா மேரி, கலைரத்னா, வெற்றிவேலன் ஆகியோர் நுகர்வோர் விழிப்புணர்வு பற்றி கவிதை பாடினர். விழா இறுதியில் தமிழாசிரியர் நன்றி உரை கூறினார். நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதாகவும் அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை தவிர்த்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும், அதன்படி மண்ணாடிப்பட்டில் செல்வம், ஊசூர் தொகுதியில் கார்த்திகேயன், இந்திராநகர் தொகுதியில் ராஜ்குமார், தட்டாஞ்சாவடியில் வைத்திலிங்கம், காமராஜர் நகரில் தேவதாஸ், லாஸ்பேட்டையில் வைத்தியநாதன், முத்தியால்பேட்டையில் ராஜேந்திரன், அரியாங்குப்பம் தொகுதியில் விஜயலட்சுமி, மணவெளியில் அனந்தராமன், ஏம்பலம் தொகுதியில் கந்தசாமி, நெட்டப்பாக்கத்தில் அன்பரசன், நெடுங்காடு தொகுதியில் தினேஷ்குமார், திருநள்ளாறு தொகுதியில் கமலக்கண்ணன், காரைக்கால் வடக்கில் ரஞ்சித், மாஹேயில் ரமேஷ் பரமத், ஏனாமில் கொல்லப்பள்ளி அசோக் போட்டியிடுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 16 தொகுதிகளை தவிர்த்து கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சீட் வழங்கப்படாதது குறித்த கேள்விக்கு அது கட்சி மேலிடத்தின் முடிவு என தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட தொகுதிகளை தவிர்த்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது கட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் அறிவிப்பு. கோட்டக்குப்பம் பகுதியில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட 4 வாலிபர்களுக்கு அரிவாள் வெட்டு, மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு கடற்கரை பகுதியில் மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட வாலிபர்கள் மீது கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த வாலிபர்கள் சரமாரியாக வெட்டியதில் 4 பேருக்கு தலை, கை உள்ளிட்ட பகுதியில் காயம் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விசுவநாதன் இளைஞர்களை தாக்கிய கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் 2வரை கோட்டக்குப்பம் பர்கத் நகர் பகுதியில் பதுங்கியிருந்த போது பிடித்தனர். மது அருந்தியதை அதை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டிய மேலும் சிலரை கைது செய்ய கோரி போலீசாரை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிரடி அறிவிப்பால் பரபரப்பு. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் திமுகவினரும், திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரும், அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நடைபெறவுள்ள தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காரைக்கால் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் அழவரசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், வலிமையாக இருந்த மதசார்பற்ற கூட்டணியை காங்கிரஸ் கட்சியை சிதைத்து விட்டதாகவும், காங்கிரஸ் கட்சியின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது எனவும், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளிக்காது என அதிரடியாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் வணங்காமுடி, செந்தமிழ் செல்வன், பார்வேந்தன், விடுதலை கரல் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் போட்டி.
கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வைத்திலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல். பரிசு பொருட்கள் கொடுப்பதை தவிர்க்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. கமலை நம்பி சென்றவர்கள் இன்று நடுத்தருவில் நிற்கின்றனர். பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள்.